என்ன சகோதரி இது? பயப்படாத, ஆபத்துக்கு உதவ இந்த சகோதரன் வசந்த் எப்பவும் இருக்கான். பெண்கள் தடிக்க விழக்கூடாது, வழிக்க விழக்கூடாது, தெரியுமோ? தொட்டா துவழ்ற உடம்பு இது தரையில விழலாமா? இடுப்புல சொடக்குன்னு சத்தம் கேட்டுச்ச, சுடு பிடிச்சிச்சா? ஏய் வா, சகோதரி சகோதரின்னு உடம்பெல்லாம் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கா. ஹாய் சில்பகத்ரே. ஹாய் குரு, சகோதரில சரி கட்ட முடியலையா? என்ன குரு, மோட்டார் பைக் சேஸ்ல உன் ஆளை தோக்கடிச்சு பந்தய பணம் 1000 ரூபாய் ரமேஷ் வாங்கிட்டானாமே. அதை விடுறா, இப்போ ஒரு பந்தயம் நடக்க போகுது. அதுல அந்த ரமேஷா இல்ல அந்த வசந்த் தான் தெரியும். என்ன பந்தயம்? நேர்ல வா பார்க்கலாம். குரு 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 குரு, நம்ம தோட்டத்துல புதுசா ஒரு பூ பூச்சி இருக்கு, பாத்தீங்களா? புது ஸ்டூடெண்ட் தலைவா போத்திக்கிட்டு வருது, பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. அவ முந்தான என் முன் கையில விழணும்டா. அந்த சச்சி. ஓகே மச்சி, வாடா. ஐயோ, குரு அம்பேல். சகோதரா, ஆண்களும் வழிக்க விழக்கூடாது, தடிக்க விழக்கூடாது, தெரியுமோ? நான் பாடின பாட்டை ஓம் பிளேட்ல பதிவா கேட்டியா? சபாஷ். அப்ப இந்த சகோதரி கிட்ட சரசம் சாதாரணம் போல இருக்கு. அட்மிஷன் கிடைச்ச உடனேயே உங்களை பத்தி அலசி புரிஞ்சுக்கிட்டு தான் இங்க அடி எடுத்து வச்சிருக்கேன். அப்போ என் பேரும் அடிபட்டு இருக்குமே. இனிமேதான் அடிபட போறேன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, நீ ரொம்ப பியூட்டிஃபுல். நிஜமாவே சொல்றேன், நீ ரொம்ப ஐடியேட்டரா. என்ன சகோதரி, எல்லையை தாண்டி எங்கேயோ போறிய? என்ன பண்றது, இது கடிவாளம் இல்லாத குதிரை, தாண்டோம், தவறுனா ஒதிக்கும். பாய். என்ன மச்சி, மான் மிரட்டுது. மிரள வைக்கிறேன். ஏ லக்ஷ்மி, நீ கெமிஸ்ட்ரி தானே? ஆமா. இது என்ன மிஸ்ட்ரி? இந்த மாதிரி லெட்டர் எங்களுக்குலாம் வர மாட்டேங்குது. யூ ஆர் லக்கி. ஹலோ. உங்ககிட்ட தனியா பேசணும். தலைவரே, சிட்டு சிலுத்துக்கிச்சு. இந்த காலேஜ்ல காதலிக்க எத்தனையோ பேர் இருக்கிறப்போ என்ன மட்டும் ஏன் செலக்ட் பண்ணீங்க? குருவிகளுக்கு இடையில கிளியை கண்டுபிடிக்க முடியாதா? என்கிட்ட அழகு இருக்குன்னு சொல்றீங்களா? அடக்கம் இருக்கு, பண்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. வேற என்ன வேணும்? பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த குறும்பு தான் வேணாங்கிறது. பிடிக்காமையா தனியா கூட்டு வந்து பேசுவ? மிஸ்டர், நான் ஒன்னும் உன் கூட பிரியப்பட்டு பேசிட்டு வரல. உன் திருவிளையாடலுக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் வந்தேன். தப்பா, காதல்ங்கிறது உனக்கு பொழுதுபோக்கு, எனக்கு புனிதமானது. காதல் அன்புங்கிறதுலாம் கேட்டவங்களுக்குலாம் கொடுக்குற பிச்சையும் இல்ல, பரிதாப்பட்டு கொடுக்கறதுக்கு தர்மமும் இல்ல. இதெல்லாம் பூர ஜன்ம தொடர்பா தான் இருக்கணும். இனிமேலாவது என் பின்னாடி சுத்துறதை விட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பிக்னிக் போறீங்க. ஹேப்பி பிக்னிக். நீ வரலையா? நான் வரலடா, எனக்கு வேற வேலை இருக்கு. ஐயாவுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. சொல்லண்டா சொல்லிட்டு. இந்த பிக்னிக் ப்ரோக்ராம்ல இம்பார்ட்டன்ஸே லக்ஷ்மி கலந்துக்கிறா. அவளே பிக்னிக் வரும்போது நீ என்ன பண்ண போற? கழுகுக்கு பார்வை இறமலை தாண்டா இருக்கும். ஐயா வர்றேன், தூள் கிளப்போம், வாங்கடா.
பிக்னிக் வந்தோம். இதுக்கு ஹைலைட்டா ரமேஷ் பாட போறான். ஏய் பாடுறா. சாரிடா, நான் பாடுற மூல இல்ல. டேய் ரமேஷ் பாடுறா. ஏய் தொந்தரவு பண்ணாடா, நான் பாட மாட்டேன். ரமேஷ் ப்ளீஸ் பாடுடா. பாடு ரமேஷ். பாடு ரமேஷ் பாடு. இவ்வளவு பேர் பிரியப்பட்டு கேக்குறாங்க, உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு பாடக்கூடாதா? சாரி, மனசுக்கு பிடிச்ச பொருள் கிடைக்கணும்னா என்ன விலை கொடுத்தாது வாங்கிடலாம். மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கலன்னா. ரமேஷ் ப்ளீஸ். இது வரைக்கும் நான் நினைச்செல்லாம் ஜெயிச்சிருக்கேன். உன்னை தவிர உண்மையிலேயே என் மேல அக்கறை இருந்து நான் பாடன்னு ஆசைப்பட்டா என் காதலை ஏத்துக்கிட்டு உன் மனசுல என்னைக்கு இடந்தறியோ அன்னைக்கு தான் நான் பாடுவேன். அதுவும் உன்னை பத்தி தான் பாடுவேன். சாரி ரமேஷ், இவ்வளவு நாள் உங்க மனசு புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். எனக்காக இன்னைக்கே பாடுங்களேன். Are you sure? Thank you. நானேதான். உன் அலறு சத்தம் கேட்டதும் ஓடி வந்து பார்த்தா அந்த அபய குரலுக்கும் நீ இருந்த நிலைமைக்கும் வேற யாருமே வந்துடாம நான் மட்டும் வந்தது. உனக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். இந்த சட்டை உன் உடம்போட ஒட்டி இருக்கிறப்ப நானே கட்டி பிடிச்ச மாதிரி இல்ல? ரமேஷ், எனக்கு பயமா இருக்கு. நினைப்பிலேயே சுகம் பார்த்தானா இந்த அணைப்பிலையும் அதுக்கு மேல இருக்க சுகத்தையும் அனுபவிக்க துடிக்கிறேன். உனக்கு அந்த துடிப்பு இல்லையா? அப்புறம் என்ன, விடாம சுத்தி வந்தாரு. முதல்ல மசில கிளீன் ஏய், ஒரு ஷார்ட் நியூஸ். ரமேஷ் கால் உடைஞ்சு போச்சு. என்ன இது? டேப் ரெக்கார்டர். நான் இத கேக்கல. ஓ,
அதுவா? ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் சேர்ந்து ஒரு பெரிய பில்டிங் மேல ஏறி கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். படிக்கட்டு யூஸ் பண்ணாம கீழே இறங்க முடியுமான்னு வசந்த் சேலஞ்சு பண்ணான். விடுவேனா? அங்கிருந்து வாட்டர் போய் பிடிச்சு சர்ன்னு கீழே வந்தேன். அப்புறம் எப்படி அடிபட்டுச்சு? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. 500 அடி பில்டிங்ல 450 அடி கீழே வாட்டர் போய் காணோம். சோ 50 அடி உயரத்துல இருந்து ஐயா பறந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தானே? போட்டி வச்சது வசந்த், இப்ப அவஸ்தைப்படுற நீங்க தானே? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எஸ், எனக்கு புரியுது. ஒரு சாதாரண பிராக்சர் 1 மாசம் குணமா போகுது. இதுக்கே இந்த ஆர்ப்பாட்டம் பண்றிய ஒரு கால். இந்த காலையே நான் இழந்துட்டா என்ன வெறுத்து ஒதுக்கிடுவேன், அப்படித்தானே? அப்ப நீ என்ன நேசிக்கல, என் உடம்ப தான் நேசிக்கிற. என்ன சொல்றீங்க ரமேஷ்? ஐ லவ் யூ. நீங்க எனக்கு வேணும், எப்பவும் எப்படி இருந்தாலும் சரி. ஐ லவ் யூ ரமேஷ். ஐ லவ் யூ ரமேஷ். ஐ லவ் யூ. என்ன சொன்ன? ஐ லவ் யூ ரமேஷ். மறுபடியும் சொல்லு. ஐ லவ் யூ ரமேஷ். ஐ லவ் யூ ரமேஷ். தேங்க்யூ மிஸ் லட்சுமி. ஏண்டா வசந்த், ஏலம் போடுற மாதிரி ஐ லவ் யூ ரமேஷ், ஐ லவ் யூ ரமேஷ்னு 3 தடவை சொன்னாலே கேட்டல? சகோதரிகள் சைக்காலஜில நீ சக்கரவர்த்தி, நான் எல்கேஜின்னு சொன்னிய, இப்ப என்ன சொல்ற? கண்ணையோட தங்கச்சி ஆம்பளை வர்க்கம்னாலே இவளுக்கு அலர்ஜி. இவளை மடை காட்ட முடியுமான என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிய. வாட் யூ சே? சக்கரவர்த்தி, சகோதரிகளை உன்னால சிரிக்க வைக்க முடியும், அழ வைக்க முடியும். இந்த எல்கேஜி கொஞ்சம் மனசு வச்சா அவங்கள ஆட்டி படைக்கவும் முடியும். ரமேஷ், யூ ஆர் கிரேட். வெறும் பாராட்டு மட்டும் தானே? பந்தய பணமும் உண்டு. நான் ஒத்துக்கிட்டபடி 10,000. சைலன்ஸ். இது வேற உறுத்துதுடா. ரமேஷ், அவுத்துட்டு வர எங்கேயும் இழுத்துட்டு போறடா. ரமேஷ், உண்மையை சொல்லுங்க, நமக்குள்ள நடந்ததெல்லாம் நாடகம் தானா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. பந்தயத்துல 10,000 வாங்கின அப்புறம் என்ன சந்தேகம்? பந்தயம்? எது பந்தயம்? காலம் எல்லாம் கைவிட மாட்டேன்னு சொல்லி காரியத்தை சாச்சிட்டீங்களே, அதுவா? இல்ல ஒரு அப்பாவி பொண்ணோட கற்ப தேரேத்து தெருவுல நீங்க வச்சிட்டீங்களே, அதுவா? எதுவோ நியாயம் அநியாயம் எல்லாம் என் லட்சியத்துக்கு கிடையாது. வேணாம் ரமேஷ், நீங்க உங்க பந்தயத்துல ஜெயிச்சதாவே இருக்கட்டும், நம்ம காதலும் உண்மையாவே இருக்கட்டும். இந்த காதல் கல்யாணம்லாம் எனக்கு தேவையில்லாது. இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நான் ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருந்த உனக்கு இதை பரிசா தரேன். வாங்கிக்க வாங்கிக்க. வாங்கி வச்சுக்கிறதுன்னு வாடகை பணமா இல்ல என் கற்போட விலையா? உன் கற்பு மட்டும் தான் போயிடுச்சுன்னு பதற, என் கற்பு தான் போயிடுச்சு. ஆம்பளுக்கு மட்டும் என்ன கற்பு கிடையாதா? ரமேஷ், என்னோட வேதனையை வேடிக்கையா எடுத்துக்காதீங்க. உங்களோட அன்பை உண்மை நினைச்சு இந்த உடம்ப உங்களுக்கு கொடுத்த பாவத்துக்காக என்ன தண்டிச்சிடாதீங்க ரமேஷ். என்னை ஏமாத்தாதீங்க ரமேஷ். இந்த பாரு, நான் ஒன்னும் பொம்பளை பிடிக்கல ஏமாத்துறதுக்கு. எதையும் லைட்டா எடுத்துக்கிட்டா லைஃப் ஈஸியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? மாணவர்களை சந்திச்சோம், காதலெல்லாம் நடிச்சோம், நல்ல நண்பர்களா பிரிவோம். ஓகே, see you. ரமேஷ், நடந்து முடிஞ்ச சம்பவங்களுக்கு அந்த ஆண்டவன் மட்டும்தான் சாட்சி. நான் இழந்த கற்புக்கு சாட்சியா அந்த ஆண்டவனால கூட ஆஜராக முடியாது சார். நீ அழாதம்மா, தைரியமா இருமா. உனக்கு ஆதரவா நான் இருக்கேம்மா. எப்படி அந்த ரமேஷ் பயல உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேம்மா. ஏங்க என்ன சொல்றீங்க? உங்க அண்ணன் அதுக்கு சம்மதிப்பாரா? சம்மதிக்க வைக்கிறேன்டி. சந்தர்ப்பத்துக்கு சாதகமா பேசி காசு பண்ற சராசரி வக்கீல் அடி உன் புருஷன். எந்த சந்தர்ப்பத்திலையும் நியாயம் தோத்துடக்கூடாதுன்னு ஆதங்கப்படுற சராசரி மனுஷன். பெத்த குழந்தை லட்சுமியை தான் வாழ்க்கையில அல்பாயுசுல இழந்துட்டு நிக்கிறோம்.
நம்ம பெத்ததா நினைச்சுக்கிட்டு இந்த லக்ஷ்மிக்கு வாழ்க்கை கிடைக்கிறதுக்காவது நான் போராடுறேன்டி. இந்த பாருமா, நீ ரூமுக்கு போமா, தைரியமா போமா, நான் பாத்துக்கிறேன் போ.